ஐயா வணக்கம் ஐயா. ம். ஐயா வீரா மேடம் ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிங்க ஐயா. அவங்கள அந்த ஆதித்யாவால நெருங்கவே முடியலைங்க ஐயா. அவர் தப்பிக்கணும்னா வீரா மேடம் அந்த பதவியில இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே என்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க வீட்டுல வச்சு ரைடு பண்ண சொன்னாருங்க ஐயா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன நீங்க இவருக்கு பணம் கொடுத்து பேச வர வச்சிருக்கீங்களா? அபாண்டமா குற்றம் சுமத்தினா மட்டும் போதாது, அதுக்கான ஆதாரங்கள் வேணும். ஆதித்யா உங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு சார். அவர் எனக்கு பண்ண கால்ஸ், மெசேஜ், கால் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குங்க ஐயா. கொடுங்க. தரங்க ஐயா. அப்போ இதுவும் சித்தரிக்கப்பட்ட வழக்கு தானே? ஆண்டவா. வீரா மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி தப்பான ஆளுங்களால ஆபத்து வரதான் செய்யும். ஆனா அதுக்கு பயந்துடாம, ஒதுங்கி ஓடிடாம நின்னு தான் நிரபராதின்னு வீரா நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இவங்க சமூகத்துக்கு ஒரு முன் உதாரணம். வீரா மேல் சுமத்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் போலியானவை என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபணமாகின்றது. கடவுளே, வீரா குற்றமற்றவர் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நன்றிங்கய்யா. அத்துடன் அவர் சஸ்பென்ஷனை ரத்து செய்து ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் பணியை தொடர இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது.